வணக்கம். அக்டோபர் 13ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்கள விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க. மத்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்க. இந்த வீடியோல காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்ற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாம இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். டாடா கேபிட்டல் ஐபிஓ முடிஞ்சு இன்னைக்கு லிஸ்ட் ஆனது 1.2% கூடுதலாக லிஸ்ட் ஆயிருக்கின்ற தகவல் மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்தது. ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் ரீட்டைல் கேட்டகரி மட்டும் பார்க்கும்போது 110% சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்தது. இன்னைக்கு லிஸ்டிங் 1.2% கூடுதலாக இருந்தது. டாடா ட்ரஸ்ட் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்ல இருந்து. அவங்க ஒருமனதாக என் சந்திராவுடைய பதவி காலத்தை நீட்டிச்சிருக்கிறாங்க. பிப்ரவரி 2027 ஒரு 65 வயதை பூர்த்தி செய்கிறாரு. ஸோ பொதுவாக அவங்க வைத்திருக்கக்கூடிய விதி என்னன்னா 65 வயதிற்கு மேலே ஓய்வு தான் வழங்குவாங்க. ஆனால் முதல் முறை ஒரு எக்ஸப்ஷன் பண்ணியிருக்கிறாங்க டாடா ட்ரஸ்ட். ஸோ அவருடைய பதவி காலத்தை நீட்டிச்சிருக்கிறாங்க. ஸோ அவருடைய 3வது டேர்ம் வரைக்கும் போகுது. 2032 வரைக்கும் அவருடைய பதவி காலத்தை வந்து உயர்த்தி நீட்டிச்சிருக்கிறாங்கன்ற தகவல் என்டிடிவி ப்ராஃபிட்ல தகவல் கொடுத்திருக்கிறாங்க. என் சந்திரா டாடா சன்ஸுடைய சேர்மனாக இருக்கிறாரு. அவருடைய பதவி காலத்தை தான் இப்போ 2032 வரைக்கும் நீட்டிச்சிருக்கிறாங்க. எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓ குறித்தான தகவல் ஐபிஓ முடிஞ்சிருச்சு. யாருக்கெல்லாம் அலோகேட் ஆயிருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஷேர்ஸ் இன்னைக்குள்ளார அவங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் வந்துடும். எப்போ லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நாளைக்கு அக்டோபர் 14ஆம் தேதி எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு என்டிடிவியில் தகவல் கொடுத்துருக்காங்க. கிரே மார்க்கெட்டில் ப்ரீமியம் கூடுதலாக 370 ரூபாய் போய்கிட்டு இருக்கு இப்போ. அதாவது ஐபிஓ விலையுடன் ஒப்பிடும்போது 32% அதிகமாக இருக்குது கிரே மார்க்கெட்டில் ப்ரீமியம். வோடோஃபோன் ஐடியாவுடைய கேஸ் இன்னைக்கு வந்ததுங்க விசாரணைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் மறுபடியும் ஒத்தி வைத்திருக்கிறாங்க. அக்டோபர் 27ஆம் தேதி அடுத்த ஹியரிங்னு சொல்லியிருக்கிறாங்க. வோடோஃபோன் ஐடியா அவங்களுடைய அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவன்யூவில் மாற்றம் கொண்டு வர வேண்டும், அதை தள்ளுபடி செய்ய வேண்டும் தான் அரசுகிட்ட கோரிக்கை வைத்துட்டு இருக்காங்க. அது முன்னவே இருந்த கேஸ் தான் தள்ளுபடியாச்சு. மறுபடியும் போனாங்க பெட்டிஷன் எடுத்துக்கிட்டு, அப்புறம் ஒத்தி வச்சுக்கிட்டே வந்தாங்க. இப்போ மறுபடியும் ஒத்தி வைத்திருக்கிறாங்க. அக்டோபர் 27ஆம் தேதி அடுத்த ஹியரிங். தகவல் நம்ம கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. ஹெச்டிஎஃப்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இன்னைக்கு இன்ட்ராடேல 3% அதிகரித்தது. மத்திய அளவில் எடுக்கப்பட்ட டேட்டாங்க இது. கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. போனஸ் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க. அக்டோபர் 15ஆம் தேதி போனஸ் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க ஹெச்டிஎஃப்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. பிரைட்காம் குரூப் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. முன்னவே அவங்க அறிவிச்சிருந்தாங்க டிஃபென்ஸ் செக்டரில் நுழைய போறதாக. அதோடைய பாகமாக இப்போ பிரைட்காம் டிஃபென்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை அமைச்சிருக்கிறாங்க. டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் இண்டஸ்ட்ரி சார்ந்த நிறுவனம் இது. என்டியூரன்ஸ் டெக்னாலஜிஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய உற்பத்தி ஆலை அவுரங்காபாத் இண்டஸ்ட்ரியல் சிட்டியில் இருக்கக்கூடிய உற்பத்தி ஆலையில் கமர்ஷியல் ப்ரொடக்ஷனை துவங்கி இருக்கிறாங்க. அக்டோபர் 11ஆம் தேதி 2 வீலர்ஸ்க்கான அலாய் வீல்ஸ் உற்பத்தி செய்கிறாங்க. இதோடைய உற்பத்தி திறன் மாதந்தோறும் 1,50,000 செட்ஸ் உற்பத்தி செய்ய முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க என்டியூரன்ஸ் டெக்னாலஜிஸ். குவெஸ்கார்ப் தரப்பு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து டாக்ஸ் ரீஃபண்ட் கிடைச்சிருக்கு. 42 கோடி ரூபாய் ரீஃபண்ட் வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க குவெஸ்கார்ப். சென்கோ கோல்டு அவங்களுடைய புது ஃப்ரான்ச்சைசி கடையை திறந்திருக்கிறாங்க வெஸ்ட் பெங்காலில். இதை சேர்த்து இப்போ கம்பெனி கைவசம் 183 கடைகள் இருக்குது இந்தியாவில். பிஎல்எஸ் இன்டர்நேஷனல் குறித்து நம்ம வீக்கெண்டில் செய்தி பார்த்துருந்தோங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அவங்களுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. இனி எதிர்காலத்தில் அவங்க 2 ஆண்டுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய கான்ட்ராக்ட்ஸில் எதுவுமே அவங்க பிட் பண்ண முடியாது. சில குற்றச்சாட்டு வந்திருக்கு, சில கேசஸ் குறித்தான செய்தி வந்திருக்குன்றதான் பார்த்துருந்தோம் நம்ம. அதற்கான ரியாக்ஷன் இன்னைக்கு பிஎல்எஸ் இன்டர்நேஷனல் இன்ட்ராடேல 18% விழுந்ததுன்னு என்டிடிவியில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. வாரி ரெனியூபிள் டெக்னாலஜிஸ் குறித்து என்டிடிவிலேருந்து கிடைத்த ஒரு தகவல். இன்னைக்கு ஷேர் பிரைஸ் 13% இன்ட்ராடேல அதிகரித்தது. கம்பெனி குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருந்தாங்க. அந்த குவார்டர்லி ரிசல்ட் டேட்டா நம்ம பார்த்துருந்தோம் வீக்கெண்டில். Q2 நெட் ப்ராஃபிட் இரட்டிப்பாக இருந்தது. ஸோ அதுதான் முக்கிய காரணமாக என்டிடிவி ப்ராஃபிட்டில் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு வாரி ரெனியூபிள் டெக்னாலஜிஸ் 13% அதிகரித்ததற்கு. ஜேடிஎல் இண்டஸ்ட்ரீஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு என்சிஎல்டி நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் தான் என்சிஎல்டி அவங்ககிட்ட இருந்து ஒப்புதல் கிடைச்சிருக்கு. ஆர்சிஐ இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் டெக்னாலஜிஸை டேக் ஓவர் பண்ணுறதுக்கான ரெசல்யூஷன் பிளானுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க என்சிஎல்டி. அப்ஃப்ரண்ட் பேமெண்ட் 46.5 கோடி ரூபாய் செய்ய இருக்கிறாங்க ஜேடிஎல் இண்டஸ்ட்ரீஸ். பஜாஜ் ஃபின்சர்வ் அவங்களுடைய Q2க்கான பிஸ்னஸ் அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. 2 அன்லிஸ்டட் நிறுவனங்களுடைய Q2 பிஸ்னஸ் அப்டேட். ஒன்று பஜாஜ் அலையன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ், மற்றொன்று பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ். அலையன்ஸ் வெளியேறிட்டாங்க. ஸோ பேர் மாற்றம் செஞ்சுட்டாங்க. பஜாஜ் ஜெனரல் இன்சூரன்ஸ் மற்றும் பஜாஜ் லைஃப் இன்சூரன்ஸ். பஜாஜ் ஜெனரல் இன்சூரன்ஸுடைய கிராஸ் டைரக்ட் பிரீமியம் Q2ல 2,218 கோடி ரூபாய்.
அதேபோல H1ன்றது முதல் பாதி, நிதியாண்டுடைய முதல் பாதி 2 குவார்ட்டர்ஸ் 11,554 கோடி ரூபாய். இவ்வளவுதான் அவங்களுடைய பிரஸ் ரிலீஸ்ல குடுத்திருந்தாங்க பஜாஜ் ஃபின்சர்வ். அவங்க கம்பேரிசன் எதுவுமே குடுக்கல. நான் தேடி பார்க்கும்போது அது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 62% விழுந்திருக்கு கிராஸ் டைரக்ட் பிரீமியம். இது இன்னொரு முறை நீங்க சரி பார்த்துக் கொள்ளுங்க. இந்த ஸ்டாக் உங்களுக்கு ஆர்வமா இருக்கிற ஸ்டாக்கா இருக்குன்னா, இத இன்னொரு முறை சரி பார்த்துக்கோங்க. நான் தேடி அந்த டேட்டாவ எடுத்து செக் பண்ணும்போது 62% விழுந்திருக்கு. அதேபோல பஜாஜ் லைஃப் இன்சூரன்ஸ் உடைய டோட்டல் நியூ பிசினஸ் பிரீமியம் 1324 கோடி ரூபாய் Q2ல முதல் 6 மாதத்துல H1ல 6327 கோடி ரூபாய். அந்த Q2 டேட்டா இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 57% விழுந்தது. இங்கேயும் வந்து அவங்க வெறும் நம்பர் தான் குடுத்திருந்தாங்க. கம்பேரிசன் குடுக்கல. தனியா தேடி எடுத்து அந்த டேட்டாவ கம்பேர் பண்ணும்போது டோட்டல் நியூ பிசினஸ் பிரீமியம் 57% விழுந்திருக்கு Q2ல பஜாஜ் லைஃப் இன்சூரன்ஸ் உடையது. சாரதா எனர்ஜி அண்ட் மினரல்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு. சத்தீஸ்கர் என்விரான்மென்ட் போர்டு அவங்களுக்கு ஒப்புதல் வழங்கி இருக்காங்க. அவங்களுடைய கோல் ஹேண்ட்லிங் பிளான்ட்டுக்காக தான் இந்த ஒப்புதல் கிடைச்சிருக்குன்னு சாரதா எனர்ஜி அண்ட் மினரல்ஸ் அப்டேட் கொடுத்திருக்காங்க. SBFC ஃபினான்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு. தெலங்கானா டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் ஒரு ஷோ காஸ் நோட்டீஸ் முன்னவே அனுப்பியிருந்தாங்க. அதை இப்போ க்ளோஸ் பண்ணியிருப்பதாக தகவல் கொடுத்திருக்காங்க. எப்படி க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்ற தகவல் தெரியலைங்க எனக்கு. NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த செய்தி என்னன்னா, அந்த வழக்கு அல்லது அந்த ஷோ காஸ் நோட்டீஸ் இப்போதைக்கு முடிவுக்கு வந்திருக்கு. முத்தூட் ஃபினான்ஸ் குறித்து நம்ம வீக்கெண்ட்ல செய்தி பார்த்திருந்தோம். கம்பெனியுடைய தலைவர் அலெக்சாண்டர் ஜார்ஜ் முத்தூட் மீது விசாரணை நடத்தி வராங்க என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டர். ஒரு மோசடி வழக்கு. ஆட்கள் கிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்கிறாங்க. அது மெச்சூரிட்டி ஆகிற நேரத்தில் அதை திரும்பி கொடுக்காம மோசடி பண்ணியிருக்காங்க. ஃபண்ட் டைவர்ஷன் நடந்திருக்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் விசாரணை நடந்தது வீக்கெண்டில் செய்தி நம்ம பார்த்துருந்தோம். முத்தூட் ஃபினான்ஸ் தரப்பு வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதற்கும் கம்பெனிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது வந்து SREI அப்படின்ற நிறுவனத்தில் நடந்த விஷயம். அவங்களுக்கும் முத்தூட் ஃபினான்ஸ்க்கும் சம்பந்தம் இல்லைன்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இன்ட்ராடேல செக் பண்ணி பார்க்கும்போது முத்தூட் ஃபினான்ஸ் கிரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. மத்திய அளவில் பார்க்கும்போது கிரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஆக்சிஸ் பேங்க் Q2 ரிசல்ட் அக்டோபர் 15ஆம் தேதி வெளியிட இருக்கிறாங்க. அதற்கு முன்னாடி மணி கண்ட்ரோல் ஒரு முன்னோட்டம் கொடுத்திருக்காங்க. என்ன எதிர்பார்க்கலாம்? அவங்க நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் மற்றும் ப்ராஃபிட் இரண்டுமே கீழே போகும்னு எதிர்பார்க்குறாங்க. Q2ல நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் எதிர்பார்ப்பது 13,377 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 0.7% விழுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நெட் ப்ராஃபிட் எதிர்பார்ப்பது 5,911 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 14% விழுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க. லோன் புக் அவங்க எதிர்பார்ப்பது இயர் ஆன் இயர் 8% வளர்ச்சி இருக்கும். குவார்டர் ஆன் குவார்டர் 3% வளர்ச்சி இருக்கும்னு. கிராஸ் NPA ரேஷியோ அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள்னு சொல்லியிருக்கிறாங்க. 1.7%. போன வருடம் இதே காட்டில் 1.4% இருந்தது. மார்ஜின்ஸும் குறையும். 38 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ல சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். ஆக்சிஸ் பேங்க் குறித்து மற்றொரு தகவல் என்ன அப்படின்னா, RBI அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க. கல்கட்டா ஹைகோர்ட் தான் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க போல தெரியுதுங்க. ஆக்சிஸ் பேங்க் வந்து சில விதிமீறல்கள் செய்திருக்கிறாங்க. KYC நார்மில் நோ யுவர் கஸ்டமர் விதிகளில் அவங்க சரியாக பின்பற்றலை அப்படின்ற குற்றச்சாட்டு. அதற்கு இப்போ எச்சரிக்கை கடிதம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்சிஸ் பேங்க்குக்கு அனுப்பியிருக்கிறாங்க. DCB பேங்க் தரப்பு அப்டேட் இருக்கு. அவங்க முன்னவே அறிவித்தது தான் ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறதாக இப்போ செய்திருக்கிறாங்க. 60 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஒரு ப்ரொமோட்டருக்கு அவங்க ஒதுக்கி இருக்கிறாங்க. ப்ரிஃபரன்ஷியல் பேசிஸில் 83 கோடி ரூபாய் ஒட்டுமொத்தமாக ஃபண்ட் ரைசிங் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 127 ரூபாய்னு விலை நிர்ணயித்திருக்கிறாங்க. நம்ம முன்னே சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஃபண்ட் ரைசிங் ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ் அல்லது ஈக்விட்டி ஷேர்ஸ் வழியாக பண்ணும்போது அதற்கான டைல்யூஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு முயற்சிக்கலான்னு. இந்த டைல்யூஷன் நான் கால்குலேட் பண்ணுங்க. ஸோ இந்த ஸ்டாக்கும் உங்களுக்கு ஆர்வமாக இருக்குன்னா இன்னொரு முறை சரி பார்த்துக்கொள்ளுங்க. டைல்யூஷன் நான் கால்குலேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 2% குறையுது நம்மளுடைய ஸ்டேக் DCB பேங்க்ல. இந்த ஃபண்ட் ரைசிங் காரணமாக ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ வழியாக ஃபண்ட் ரைசிங் நடத்துறதுனால. ஸ்விக்கிக்கு மோதிலால் ஓஸ்வால் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 550 ரூபாய். அதாவது தற்போதைய லெவலில் இருந்து 26% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. கான்ஃபிடன்ஸ் பெட்ரோலியம் தற்போது அப்டேட் இருக்கு. கம்பெனியோடைய சில ஆஃபீஸஸ்லையும் உற்பத்தி ஆலையிலையும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சோதனை நடத்தி வந்திருக்கிறாங்க. அது சர்வேன்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறாங்க. சர்ச்ன்றது பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. அக்டோபர் 7ஆம் தேதி முதல் அது நடந்திருக்கு. இப்போதைக்கு முடிவுக்கு வந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. கம்பெனி முழு ஒத்துழைப்பும் வழங்கியுள்ளதாக கான்ஃபிடன்ஸ் பெட்ரோலியம் தகவல் கொடுத்திருக்கிறாங்க. PC ஜுவல்லர்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு. டெப்ஸ் ரிகவரி அப்பல்லட் ட்ரிபியூனல் கொல்கட்டாவில் அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. சில ஷோரூம்ஸ் உடைய கஸ்டடி இப்போ DRAT டெல்லி கைவசம் இருக்கு. DRATயும் டெப்ஸ் ரிகவரி அப்பல்லட் ட்ரிபியூனல் தாங்க. ஆனால் அது டெல்லி, இது கொல்கத்தா. ஸோ டெல்லி வந்து முதல்ல ஒரு தீர்ப்பு வழங்கி இருந்திருக்கு PC ஜுவல்லர்ஸ்க்கு எதிராக. ஸோ கடன் கொடுத்தவர்கள் வந்து வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க. அந்த பணம் வரல அப்படின்னு. ஸோ அவங்களுடைய சில ஷோரூம்ஸை சீஸ் பண்ணியிருக்கிறாங்க. லீகல் கஸ்டடியில் இருந்தது. அதனால் அங்கே பிஸ்னஸ் பண்ண முடியாமல் இருந்திருக்கிறாங்க PC ஜுவல்லர்ஸ். அதுக்கப்புறம் தான் அவங்க கொல்கட்டாக்கு போயிருக்கிறாங்க டெப்ஸ் ரிகவரி அப்பல்லட் ட்ரிபியூனலில். அங்கே இப்போ அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்திருப்பதாக தகவல் கொடுத்திருக்கிறாங்க PC ஜுவல்லர்ஸ். குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட்ஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. அவங்க குஜராத் அரசுடன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. 100 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆலையை விரிவாக்கம் செய்வதற்கு குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட்ஸ். லார்சன் அண்ட் டியூப்ரோ தரப்புல அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு மிடில் ஈஸ்ட்லேருந்து ஒரு லார்ஜ் ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர்டர். இது கம்பெனி லார்ஜ் ஆர்டர்னு சொன்னாங்கன்னா அதோடைய மதிப்பு 2500 முதல் 5000 கோடி ரூபாய் இடையே இருக்கலாம்.
வருண் பிவரேஜஸ் இந்தியால பெப்சி ஃபிரான்சைசி நடத்தக்கூடிய நிறுவனம். அவங்க தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய சீஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆஃபிசர் ரோஹித் விஷால் ராஜினாமா செய்திருக்கிறாரு. சிஇ இன்ஃபோ சிஸ்டம்ஸ் குறித்து இன்னைக்கு காலையில வீடியோல இல்ல நேத்து வீடியோல நம்ம ஒரு செய்தி பார்த்திருந்தோங்க. ரயில்வே அமைச்சர் வந்து அவருடைய எக்ஸ் தளத்துல ஒரு பதிவிட்டிருக்கிறாரு. வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறாரு. இந்த மேப்ஸ் குறித்து நம்ம கூகுள் மேப்ஸ்க்கு போட்டியாளரா இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான். அவங்களுடைய மேப்ஸ வந்து அவர் கார்ல பயன்படுத்துறாருன்னு ஒரு டெமோ காட்டினாரு. அதுக்கப்புறம் ரயில்வேஸ் வந்து ஒரு ஒப்பந்தத்துல வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அதே வீடியோல அவர் சொல்லியிருந்தாரு. ஒரு மீட்டிங் நடந்திருக்கின்ற தகவல் சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு அதற்கு ரியாக்ஷனா இருந்திருக்கலாம். 8% அதிகரித்தது. சிஇ இன்ஃபோ சிஸ்டம்ஸ் மேப் மை இந்தியாவுடைய ஓனரா இருக்கக்கூடிய சிஇ இன்ஃபோ சிஸ்டம்ஸ். ரிலையன்ஸ் பவர் குறித்து வீக்கெண்டில் நம்ம செய்தி பார்த்துருந்தோம். கம்பெனியுடைய சிஎஃப்ஓ கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் ராஜினாமா செய்திருக்கிறார்ன்ற தகவல் நம்ம பார்த்துருந்தோம். அதற்கான ரியாக்ஷனாக 5% விழுந்தது இன்னைக்கு இன்ட்ராடேல ரிலையன்ஸ் பவர். ஐஆர்சிடிசி குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல் நம்ம முன்னே பார்த்துருந்தோங்க. அக்டோபர் 13 அவங்க கேஸ் குறித்தான அப்டேட் வெளியாகும் அப்படின்னு. இப்போ கோர்ட் வந்து சார்ஜஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. யார் மீதெல்லாம்னா லல்லு பிரசாத் யாதவ், அவருடைய மனைவி முன்னாள் முதலமைச்சருமான ராப்ரி தேவி மற்றும் தேஜஸ்வி யாதவ் மீது இப்போ அவங்க சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ண உத்தரவிட்டிருக்கிறாங்க கோர்ட். அவங்க போதிய ஆதாரங்கள் இருக்குது. ஸோ அந்த வழக்கை தொடர்ந்து நடத்த போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜ்லேருந்து இப்போ ட்ரையல் ஸ்டேஜுக்கு போகிறதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. 420 செக்ஷன் 420 மற்றும் 120B பதிவு செய்திருப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்காங்க. தெரியாதவங்களுக்காக சின்ன பின்னணி, ஐஆர்சிடிசியுடைய ஹோட்டல்ஸை வந்து இவங்க டெண்டர் விட்டுருக்காங்க. அதில் லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து அவங்க சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ண உத்தரவிட்டிருக்கிறாங்க நீதிமன்றம். செக்ஷன் 420 செக்ஷன் 120B பதிவிட்டிருக்கிறாங்க. டிராவல் ஃபுட் சர்வீசஸ் தரப்புன்ற அப்டேட் இருக்கு. இன்ட்ராடேல 2% அதிகரித்தது. அவங்களுடைய மற்றொரு நிறுவனம் தான் டிஎஃப்எஸ் குர்கான் ஏர்போர்ட் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட். அவங்க டெல்லி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் லிமிடெட் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குது. 3 ஆண்டிற்கான உரிமம். 14 கடைகள் அங்கே நடத்துவதற்கான உரிமம் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க டிராவல் ஃபுட் சர்வீசஸ். ஜிஹெச்சிஎல் தரப்புன்ற அப்டேட் இருக்கு. செபி வந்து அவங்க மீது ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்திருக்கிறாங்க. அதற்கு இப்போ தடை விதிச்சிருக்காங்க செக்யூரிட்டிஸ் அப்பெலட் ட்ரிபியூனல். இது கோல்டன் டொபாக்கோ நிறுவனம் சம்பந்தமான வழக்குன்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அந்த வழக்குடைய சாராம்சம் என்னன்றது தெரியலிங்க. 50% என்ன பெனால்ட்டி கொடுத்தாலும் 50% டெபாசிட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க எஸ்ஐடி செக்யூரிட்டிஸ் அப்பெலட் ட்ரிபியூனல். இப்போதைக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. அடுத்த ஹியரிங் ஜனவரி 9 நடைபெற இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஜிஹெச்சிஎல். காட்ஃப்ரே பிலிப்ஸ் இந்தியா தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. ஆந்திர பிரதேஷ்ல ஒரு தேர்ட் பார்ட்டி டொபாக்கோ ப்ராசஸிங் ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்ற தகவல் கொடுத்திருக்காங்க. நல்ல வேளை யாருக்கும் எந்த உயிர் சேதமும் இல்லை, யாருக்கும் எந்த காயமும் இல்லைன்ற தகவலும் கொடுத்திருக்காங்க. ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஷேர்ஸ் வாங்கிக்கக்கூடிய நிறுவனம் தான் ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன். அவங்களுடைய யூஎஸ் நிறுவனம் வந்து ஒரு கேஸை இப்போ செட்டில் பண்ணியிருக்காங்க. ஓஇஜி அப்படின்ற நிறுவனத்துடனான ஒரு வழக்கை அவங்க முடிவு கொண்டு வந்திருக்காங்க. அதற்காக $2.25 மில்லியன் பே பண்ணியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட 18-19 கோடி ரூபாய் அவங்க கட்டி இந்திய ரூபாயில் கட்டி அந்த வழக்கை முடிவு கொண்டு வந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் ரெனியூவபிள் எனர்ஜி. எஸ்ஐஎஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. அவங்களுடைய சப்சிடி நிறுவனம் ஆஸ்திரேலியாவில் முதலீடு செய்திருக்கிறாங்க. $2.5 மில்லியன் ஆஸ்திரேலியன் டாலர்ஸ், கிட்டத்தட்ட 13-14 கோடி ரூபாயில் அவங்க ஸ்டேட் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் ஹோல்டிங்ஸ் என்ற நிறுவனத்தில் 100% ஸ்டேக் வாங்கியிருக்கிறாங்க. ஹெல்த் கேர் ப்ரொவைடராக இருக்கக்கூடிய நிறுவனம் தான் இந்த ஸ்டேட் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் ஹோல்டிங்ஸ். இன்னைக்கு இன்ட்ராடேல 2% அதிகரித்தது எஸ்ஐஎஸ் லிமிடெட். கேபிஐடி டெக்னாலஜிஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் ஒரு முதலீடு செய்கிறாங்க. இட்டாலியில் இருக்கக்கூடிய OXI SRL இட்டாலியில் 100% ஸ்டேக் வாங்குறாங்க. கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் இதற்காக முதலீடு செய்கிறாங்க. சில ஐபியோட சப்ஸ்கிரிப்ஷன் தகவல் விரைவாக பார்த்துடலாங்க. ரூபிகான் ரிசர்ச் ஐபிஓ இன்னைக்கு 3வது நாள். மத்திய அளவில் பார்க்கும்போது ஒட்டுமொத்த சப்ஸ்கிரிப்ஷன் 12 மடங்கு ஆகியிருந்திருக்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் 15 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்திருக்கு. கிரே மார்க்கெட்டில் பிரீமியம் $95 கூடுதலாக போய்கிட்டு இருக்கு. அதாவது ஐபிஓ விலையுடன் ஒப்பிடும்போது 20% அதிகமாக இருக்கு. கெனரா ரொபேகோ அசெட் மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு 3வது நாள் ஐபிஓ. ஒட்டுமொத்த சப்ஸ்கிரிப்ஷன் மதியம் 12 மணி அளவில் எடுத்த டேட்டாங்க. ஒட்டுமொத்தம் 80% ஆகியிருந்திருக்கு. ரீட்டைல் கேட்டகரி 115% ஆகியிருந்திருக்கு. கிரே மார்க்கெட்டில் பிரீமியம் $8 கூடுதலாக போய்கிட்டு இருக்கு. அதாவது 3% அதிகமாக இருக்கு. கனரா HSBC லைஃப் இன்சூரன்ஸ் ஐபிஓ இன்னைக்கு 2வது நாள். சப்ஸ்கிரிப்ஷன் மத்திய அளவில் ஒட்டுமொத்தமாக 15% ஆகியிருந்திருக்கு. ரீட்டைல் கேட்டகரி 22% ஆகியிருந்திருக்கு. கிரே மார்க்கெட்டில் பிரீமியம் கனரா HSBC லைஃப் இன்சூரன்ஸ் $2 கூடுதலாக இருக்கு. அதாவது ஐபிஓ விலையுடன் ஒப்பிடும்போது 2% அதிகமாக இருக்கு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.